என்னாச்சு ராஜி? ஏய், என்னடி என்னாச்சுன்னு கேக்குற? எத்தனை குழந்தை நானே எடுக்கிறது? எடுத்து எடுத்து கை கால்லாம் வலிக்குது எனக்கு. பாத்தியா இவளுக்கு குசும்ப எடுத்து எடுத்து கை வலிக்குதான். இரு இப்ப பாரு. ஏன் ராஜி ரொம்ப கை காலில் வலிக்குதா? என்ன இவன் திடீர்னு இவ்வளோ அக்கறையா கேட்குறான்? இவன் ஏதாவது நம்மளை வம்பளை மாட்டி விட்டுருவானோ? இல்லை இல்லை, இவங்கிட்ட பேசாமல் இருக்கிறதே நம்மளுக்கு நல்லது. டேய் கௌதம், அவளுக்கு கை கால்லாம் வலிக்குதான். நான் வேணா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டா? ஆ தாராளமா பண்ணு. என்ன ராஜிக்கோ ஆதிக்கோ கல்யாணம் நடக்கும்னா இந்த பூஜைய ராஜி தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நீயும் சேர்ந்து பண்ணா பூஜையில ஒரு குழப்பம் ஆயிடும். சரி, அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா கேட்டுக்கலாம். என்ன அதுக்கு தீ முதிக்க சொன்னாங்கன்னா? ஏய் ஏய், அதுக்கு எதுக்குடா தீ முதிக்கணும்? என்னடா அவரே சும்மா இருந்தாலும் நீ என்னை கோர்த்து விட்டுருவ போல. ஆதி கேட்டியா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ராஜிக்கு ஆசையே இல்ல. ஐயோ, இவன் என்ன போற போக்குல ஆதி மாமாட்ட கோர்த்து விடுறான்? இல்ல இல்ல, நம்ம ஏதாவது பேசணும். இல்லாட்டி இவன். டேய் கௌதம், கௌதம், நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. எனக்கு கை கால் வலியெல்லாம் அப்போ இருந்தது. இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியாயிடுச்சு. நீ ஆதி மாமா பார்த்தாவே எல்லாம் சரியாயிடும்ல. என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் விடுறா பாரு. அயிலா, இன்னும் எத்தனை கூட கொண்டு போய் ஊற்றணும்? ராஜி, நீ 97 ஊற்றிட்ட. மிச்சத்தை நீயே கவுண்ட் பண்ணிக்கோ. 108 ஊற்றணும். அப்போ இன்னும் 11 கூட ஊற்றுனேன்னா சரி. ஆ சரி, நான் போய் ஊற்றிட்டு வரேன். நீ இரு, நானும் வரேன். இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். எனக்கு யாரோட ஹெல்ப்பு தேவையில்ல, நானே பார்த்துக்கிறேன். ஆதி, அப்போ நீ கூட போ. ஆ நானா? அக்கா. என்னடா நானா நீயான் இருக்க? அம்மா சொன்னது உனக்கு புரிஞ்சுதா இல்லையா? நீ தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணும். போ. டே கௌதம், ஏதாவது பண்ணுடா. அவ கூட நான் போய் என்னடா ஹெல்ப் பண்றது? அவ பேசினாவே ஐயோ எனக்கு இரிட்டேட் ஆகுது. ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா, என்ன நீதான் காப்பாத்தணும். அக்கா, அதான் அவ போயிட்டால, நீயும் போ. இங்க இருந்து என்ன பண்ண போற? எங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரி நல்லபடியா நான் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேன். இனி எங்க அம்மாவை சந்தோஷமா வச்சுக்கணும். இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துல இருந்து எங்க அம்மாவை நான் நிம்மதியா வச்சுக்கணுமா? சாமி, ஏன் சிரிக்கிறீங்க? தம்பி, சந்தோஷங்கிறது உங்ககிட்டயே இருக்கு. உன்னை சுத்தி தான் இருக்கு, உன் பக்கத்துல தான் இருக்கு. ஆனா நீ அது தெரியாம இங்க வந்து இந்த அம்மால கேட்டுட்டு இருக்க. எனது என்னை சுத்தியா? ஆனா சாமி, என்னை சுத்தி கஷ்டங்கள் மட்டும்தான் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. நான் தான் என்னை சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னை சுத்தி யாருமே அப்படி நினைக்கிறது இல்ல. அப்படியெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லை. உன்னை சந்தோஷமா வச்சுக்கிற உன் அம்மாவுக்கு நெருக்கமான ஒரு உறவு உன்னை தேடி வரும். அதோட கையப்பிடி உனக்கு எல்லாம் நல்லபடியா இருக்கும். எதை பத்தியும் நீ கவலைப்படாத. என்னப்பா அப்படி பாக்குற? சரி, இந்தா, இது ராதாகிருஷ்ணனுக்கு போட்ட மாலை. அந்த அம்பாள் உனக்கு நல்ல வழி காட்டுவா. இந்த மாலையை வச்சுக்கோ. சாமி எதை பத்தி சொல்றாரு? அம்மாவுக்கு நெருக்கமான உறவா? என்னது அம்மாவுக்கு நெருக்கமான உறவுனா? ஐயோ எனக்கு ஒன்றும் புரியலை. இந்த சாமி கம்முன்னு பேசாமல் போயிருக்கலாம். எனக்கு குழப்பி விட்டு போயிட்டாரு பாரு. இப்போ எதுக்கு நீங்க கவியை வர சொன்னீங்க? அவ பேசாம ஆஃபீஸ் போறனால. என்ன கருத்து நீ பேசுற? நம்ம எல்லாம் கோயில்ல இருக்கோம், நம்ம புள்ள வராம எப்படி? அவளுக்காக தானே இந்த பூஜையை பண்றோம். அதெல்லாம் சரிதாங்க. ஆனா சும்மா எதுக்கு அவளை அங்கே இங்கேயும் அலக்கடிக்கணும்னு பார்த்தேன். அவள் நைட்டும் நல்லா தூங்கவே இல்லை, வேலையவே பார்த்துட்டு இருக்கா. அதான். சரி விடுமா, அக்கா வந்தா பூஜையை முடிச்சுட்டு கிளம்பிட்டு போறா. இதில் என்ன ஆகிட போகுது? என்ன ஒரு 1/2 அன் ஹவர் தானே, பார்த்துக்கலாம் விடுமா. என்னடி பேசுற நீ? அப்புறம் பிரசாதெல்லாம் கொடுக்கணும்ல. அதான் நாம கொடுத்துக்கிட்டா போகுது. அதுக்கு எதுக்கு அக்கா? அக்கா பூஜை முடிச்சோடனே கிளம்பிட்டு போறா. அதுவும் சரிதான். சரி சரி, இப்படியே பேசிட்டு நேரத்தை வீணாக்காம போய் பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் செய்யலாம். சரிங்க. ஏய் பார்த்து. சார், நீங்க எங்க? ஹலோ மேடம், இது கோவில், யாரு வேணா வரலாம். ஏன் நான் வரக்கூடாதா? ஐயோ சார், நான் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலை. உங்களை திடீர்னு பார்த்தனா அதான். சரி, என்ன நீங்கள் மட்டும் தனியாக வந்திருக்கீங்களா? ஆஹா இல்லை, நானும் என் கேர்ள் ஃப்ரெண்டும் வந்திருக்கோம். என்னது கேர்ள் ஃப்ரெண்டா? ஆமாம்,
என்னோட கேர்ள் ஃப்ரெண்டும் நானும் தான் கோவிலுக்கு வந்திருக்கோம். சீக்கிரம் எங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டறக்காக. ஓ சரி சரி சார். என்ன நீங்கள் மட்டும் தான் வந்திருக்கீங்களா கோயிலுக்கு? ஆ இல்லை சார், நான் அம்மா அப்பா எல்லாம் தான் வந்திருக்கோம். ஓ சரி சார், நான் கிளம்புறேன். அப்பாவும் அம்மாவும் தேடுவாங்க. ஆ கேரி ஆன். நான் சொன்னதை அப்படியே உண்மையை நம்பிட்டா போல. அப்படியே மூஞ்சியெல்லாம் மாறிடுச்சு. ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்கு. அட என்னது, சாமி கொடுத்த மாலையை எங்கோ மிஸ் பண்ணிட்டேன் போலையே. எங்க இங்கே எங்கே தான் இருக்கணும். இவன் என்ன இங்கே தனியாக நின்று என்னமோ தேடிக்கிட்டு இருக்கான். டேய் கார்த்திக், டேய் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? டேய் அது நான் சாமி கும்பிட போனேன். அங்கே ஒரு பூசாரி எனக்கு ஒரு மாலை கொடுத்தாருடா. அது கையில் தான் வச்சுருந்தேன். எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியல. அதான் எங்கேன்னு தேடிட்டு இருக்கேன். நீ தேடுன வரைக்கும் போதும். உனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சுல, சீக்கிரம் வா போகலாம். ஆ ஆமாம்மா, அதை மறந்துட்டேன் பாரு. சரி வா போகலாம். சாமி எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. பரிகாரத்தை என் மருமக நல்லபடியாக முடிச்சிட்டா. அம்மா, பரிகாரம் நல்லபடியா முடிஞ்சதுன்னா இந்த பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா கண்டிப்பா வருவா. ஆனா என்ன, நான் இவ்வளோ தூரம் பரிகாரம்லாம் பண்ணியிருக்கேன், 108 கூட தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் என்னமோ ஆனா ஆவணான்னு இழுத்துட்டு இருக்கீங்க. என்ன சாமி இதெல்லாம்? ராஜி எதுக்கு இப்படி சாமிகிட்ட பேசுற? இப்படியெல்லாம் பேசக்கூடாது, பொறுமையாக தான் கேட்கணும். என்னத்த நீங்க, அவர் இப்படி பேசுறாரு, நீங்கள் என்னமோ கேட்டுட்டு இருக்கீங்க. நான் தான் பரிகாரத்தை நல்லபடியாக முடிச்சிட்டேன்ல. ராஜி நீ முடிச்சிட்ட இல்லைன்னு சொல்லல, சாமி சொல்றத முதல்ல முழுசா கேளு. சாமி தப்பா எடுத்துக்காதீங்க, சின்ன பொண்ணு அதான். பரவாயில்லம்மா, பரிகாரம் நல்லபடியா முடிஞ்சது. இனி அம்மனுக்கு பூஜை பண்ணணும். அதுக்கு பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து விழுந்து சாமி கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கி சொல்லுங்க. இந்த பரிகாரம் யாருக்காக பண்ணீங்களோ அவங்க 2 பேரும் முன்னாடி வந்து அம்மன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு திருநீர் வச்சுக்கோங்க. நல்லபடியா கல்யாணம் நடக்கும். என்ன ராஜி இப்ப சந்தோஷமா உனக்கு? ஆமா ஆமா அகிலா, நீ சொன்னது சரிதான். சாமி சொன்னதை முழுசா கேட்கல. பின்னென்ன, அவர் ஆனா ஆவணான்னு இழுத்துட்டு கேப் விட்டா எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குல்ல. நான் என்ன வேலை வெட்டி இல்லாம 108 கூட தண்ணி எடுத்த? என் மனசுல இருக்கிறது நல்லபடியா நடக்கணும். சாமி என்னம்மா? சாமி அப்படியே என் சின்ன பையனுக்கும் ஆசீர்வாதம் பண்ணா நல்லா இருக்கும். நான் என்ன சொல்றது உங்ககிட்ட? ஜாதகப்படி உங்க சின்ன பையனுக்கு தான் முதல்ல கல்யாணம் நடக்கும். ஆனா நீங்க பெரிய பையனுக்கு இவ்ளோ பூஜை பண்றீங்க. அந்த பொண்ணு இவ்ளோ ஆசையா இருக்கு. ஆனா என்ன நடக்குது அந்த அம்மா கையில தான் இருக்கு. சாமி சாமி சொல்லுங்கம்மா. என்ன சாமி, நான் கேட்டதுக்கு நீங்க பதிலே சொல்லல. அம்மா, உங்க சின்ன பையனுக்கு எப்பவும் அந்த அம்மாவோட ஆசீர்வாதம் இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க. நல்லபடியா உங்க சின்ன பையன் கல்யாணம் நடக்கும். ரொம்ப சந்தோஷம் சாமி. சரிம்மா, நான் போய் பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்றேன். சரிங்க சாமி. நான் பரிகாரத்தை நல்லபடியாக முடிச்சிட்டேன். இனிமே என்ன ஆதிமாமாட்டிருந்து யாராலையும் பிடிக்க முடியாது. ஸ்வேதா, கவி, இனி தலைகீழா நின்னாலும் சரி, என்னையும் ஆதிமாமாவையும் பிரிக்கவே முடியாது.